நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஜூன் 2024 ஓகேங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸோட இந்த மாத கரண்ட் அஃபேர்ஸோட 3வது பார்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறது புவியியல் சார்ந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். ஜூன் 2024 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பாருங்கள். சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மாங்க்ரோவ் சூழலியல் அமைப்புகளில் ஓகேங்களா. சூழலியல் அமைப்புகளில் சிவப்பு பட்டியலை IUCN வெளியிட்டது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு யூனியன் ஓகேங்களா. IUCN என்னன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஓகேங்களா. அந்த இயற்கையாக இருக்கிற விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த IUCN இருக்குது. இவங்க ஓகேங்களா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் தமிழ்நாடு, இலங்கை மற்றும் மாலத்தீவுகளை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்கள், நோட் பண்ணிக்கோங்க, சதுப்பு நிலங்கள் அழியும் அபாயத்தில் உள்ளவை அப்படின்னு இந்த IUCN ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா. இது இல்லாமல் நிறைய டேட்டாஸ் இருக்குது. வேணுங்கன்னா ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் PDF இருக்குது ஓகேங்களா. இப்போ பாருங்க, இது முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். நைட்ரஸ் ஆக்சைடு உமிழ்வுகள் ஓகேங்களா. என்னென்னா எர்த் சிஸ்டம் சயின்ஸ் டேட்டா இதழில் வெளியிட்ட ஆய்வின்படி நைட்ரஸ் ஆக்சைடு ஓகேங்களா N2O அப்படின்னு சொல்கிறப்ப நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிடுறதுல ஓகேங்களா இந்தியா 2வது பெரிய நாடாக உள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்ரஸ் ஆக்சைடு உமிழ்வுகள் வெளியிடும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா 2வது இடத்தில் உள்ளது ஓகேங்களா. 2020 உலகளவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட உமிழ்வுகளில் கிட்டத்தட்ட 11% இந்தியாவிலிருந்தே வெளியிடப்படுகிறது ஓகேங்களா. ஏன்னா மக்கள் தொகை இந்தியாவில் அதிகம், நம்ம வெளியிடுற பொல்யூஷன் ஓகேங்களா, நம்மளால் ஏற்படுற பொல்யூஷனும் அதனால் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. நைட்ரஸ் ஆக்சைடு N2O உமிழ்வை வெளியிடுறதுல 2வது நாடாக இந்தியா இருக்குது ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக இந்த N2Oனா என்னென்னா என்பது ஒரு பசுமை இல்ல வாயு ஓகேங்களா. பசுமை இல்ல வாயு இது கார்பன் டை ஆக்சைடை விட, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, CO2 கார்பன் டை ஆக்சைடு விட வளிமண்டலத்தை வெப்பமாக்குகிறது. நிறைய பேர் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக வெப்பமாக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அதை விட வெப்பமாக்குற ஒரு கேஸ் எதுனா இந்த N2O ஓகேங்களா. நைட்ரஸ் ஆக்சைடு N2O ஓகேங்களா. நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான் ஓகேங்களா. இந்தியாவில் 2வது பெரிய நாடு, நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிடுற உலகில் 2வது பெரிய நாடு எதுனா இந்தியா ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், மின் ஓட்ட ஓகேங்களா ஃப்ளோ கண்காணிப்பு அமைப்பு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின் ஓட்ட கண்காணிப்பு அமைப்பு ஓகேங்களா. ஜல் சக்தி அமைச்சகம் சமீபத்தில் இந்த ஒரு கண்காணிப்பு அமைப்பை அமைச்சிருக்காங்க ஓகேங்களா, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா கங்கை, யமுனா மற்றும் அவற்றின் துணை நதிகளின் நீரின் தரத்தை நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் செயல்திறனை சரிபார்க்க அனுமதிக்கிறது ஓகேங்களா. அந்த வாட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஓகேங்களா அப்படின்ற மாதிரி அதோட தரத்தை ஓகேங்களா நிகழ்நேரத்தில் அப்போவே டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா, மின்னோட்ட கண்காணிப்பு அமைப்பு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் மின்னுன்னு வர்றதால வேறு ஏதாச்சும் இருக்குன்னு நினைப்போம் ஓகேங்களா. ஆனால் இது பாருங்கள், ஜல் சக்தி அமைச்சகத்தால் தண்ணீரோட தரத்தை அளவிடுறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ந்தோ அல்லது கவர்னன்ஸ் சார்ந்தோ நம்ம மைண்டு போயிடும். ஆனால் இந்த நீர் சார்ந்த நம்ம வரமாட்டோம் ஓகேங்களா. அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், முக்கியமான இன்னொரு திட்டம் கங்கையின் தேசிய திட்டம் ஓகேங்களா. NMCG மூலம் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா. NMCG மூலம் இந்த திட்டம் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா. NMCGனா என்னென்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா அப்படின்னு ஒரு திட்டத்தை 2011 கொண்டு வராங்க ஓகேங்களா. இந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது மூலம்தான் இந்த மின் ஓட்ட கண்காணிப்பு அமைப்பு அமைக்கிறாங்க ஓகேங்களா. இந்த அமைப்பு நமாமி கங்கா ஓகேங்களா. இதுவும் இம்பார்ட்டன்ட். நமாமி கங்கா திட்டம் எப்போ செயல்பாட்டுக்கு வருதுன்னா 2014 ஓகேங்களா. கங்கை நதியோட மாசுபாட்டை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நமாமி கங்கா திட்டம் ஓகேங்களா. கங்கை பாருங்கள் எத்தனை திட்டம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்க ஓகேங்களா. மின்னோட்ட கண்காணிப்பு அமைப்பும் கங்கை யமுனா ஓகேங்களா. கங்கை யமுனா ஆற்றோட நீர் தரத்தை பரிசோதனை செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கங்கை தேசிய திட்டம் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா இது ஒரு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2011 ஓகேங்களா.
தேசிய கங்கா கவுன்சிலின் அமலாக்க பிரிவாகும் 2016. ஓகேங்களா, இது 2011 நமாமி கங்கா திட்டம். ஓகேங்களா, இது ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமாமி கங்கா திட்டம் 2014. கங்கை நதியின் மாசுபாட்டை திறம்பட குறைத்தல். ஓகேங்களா, இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா கங்கை நதியோட மாசுபாட்டை திறம்பட குறைக்கிறது, பாதுகாக்கிறது, புத்துயிர் பெறுதல். ஓகேங்களா, இரட்டை நோக்கங்களை கொண்ட ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம். எந்த திட்டம்? நமாமி கங்கா திட்டம். நமாமி கங்கா திட்டம் 2014. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஓகேங்களா, NMCG 2011. ஓகேங்களா, மின்னோட்ட ஃப்ளோ கண்காணிப்பு அமைப்பு. மின்னோட்ட கண்காணிப்பு அமைப்பு எதை சார்ந்துனா கங்கை யமுனால இருக்கிற நீரோட தரத்தை பரிசோதனை செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆசிய சிங்கங்கள். அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஆசிய சிங்கங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குஜராத்தில் இருக்கிற கிர் நேஷ்னல் பார்க்கில் தான் ஆசிய சிங்கங்கள் இருக்குன்னு. ஓகேங்களா, இப்போது அது இல்லாமல் வேறு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அது சார்ந்து இருக்குன்னு பார்ப்போம். குஜராத்தில் உள்ள வனத்துறை புள்ளிமான் மற்றும் சாம்பார் மான்களை கிர் வனத்திலிருந்து பர்தா வனவிலங்கு சரணாலயத்திற்கு இடமாற்றம் செய்ய தொடங்கியுள்ளது. பாருங்கள், இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளதுன்னு கேள்விகள் வரலாம். இதுவும் குஜராத்தில் தான் இருக்குது, கிர்தும் குஜராத்தில் தான் இருக்குது. இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயத்துக்கு இந்த மான்கள், ஓகேங்களா, புள்ளிமான் சாம்பார் மான்களை கிர் நேஷ்னல் பார்க்லேருந்து இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம், ஓகேங்களா, இதுக்கு கூட்டு போய் விடுறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இந்த கிர் நேஷ்னலில் இருக்கிற சிங்கங்களை எடுத்துகிட்டு போய் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயத்தில் விட்டாங்க. ஸோ அதுங்களுக்கு இறை கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போது புள்ளி மான்களையும் இந்த சாம்பார் மான்களையும் எடுத்துகிட்டு போய் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயத்தில் விடுறாங்க. ஓகேங்களா, இந்த நடவடிக்கையானது வனவிலங்கு சரணாலயத்தில் ஆசிய சிங்கங்களுக்கு தேவையான இரையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? கிர் நேஷ்னல் பார்க்லேருந்து 100 கிலோமீட்டர், ஓகேங்களா, தொலைவில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, குறிப்புன்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிய சிங்கத்தின் கிர் வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து பர்தா வனவிலங்கு சரணாலயத்திற்கு 2023 மாற்றம் செய்யப்பட்டன. ஆசிய சிங்கங்களை என்ன பண்ணுறாங்க, கிர் நேஷ்னல் பார்க்லேருந்து இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயத்துக்கு 2023 சில சிங்கங்களை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயத்திற்கு. ஓகேங்களா, அங்கே என்ன ஆகிடுதுன்னா அங்கே மான்கள்லாம் கம்மியாக இருக்கிறதால அங்கே இருக்கிற விலங்குனா சிங்கத்துக்கு, ஓகேங்களா, சிங்கத்துக்கு உணவு பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் திரும்ப என்ன பண்ணுறாங்க, கிர் வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து மான்களை எடுத்துகிட்டு போய் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயத்தில் விடுறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் இதுவரை கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் காணப்படுகின்றன. IUCN நிலை, ஓகேங்களா, நம்ம பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அதன்படி இந்த ஆசிய சிங்கங்களோட நிலை எப்படி இருக்குன்னா பாதிக்கப்படக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஓகேங்களா, IUCN. ஓகேங்களா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட IUCNோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புவியியல் சார்ந்த முக்கியமான ஜூன் மாதம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு டாப்பிக்கை பார்க்கலாம். நன்றி.